ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 714 மற்றும் 715 பாசுரங்கள். திரு குலசேகரத்தாழ்வார் அருளிச் செய்த பெருமாள் திருமொழி. 714 பாசுரம். குழகனே என்றன் கோமளப்பிள்ளாய் கோவிந்தா, என் குடங்கையில் மன்னி ஒழுகு பேரழி விளஞ்சிறு தளிர்போல் ஒருகை யாளொரு முலைமுகம் நெருடா மழலை மென்னகை இடையிடை அழுளா வாயிலை முளையிருக்க வெண்முகத்தே எழில்கொள் நின் திரு கண்ணினை நோக்கன் தன்னையும் இழந்தேனே. அனைவருடனும் கலந்து கொஞ்சி பேசும் என் இனிய சுபாவம் உடையவனே, என் வயிற்றில் பிறந்த அழகிய குமாரனே, கோவிந்தனே, உன்னை என் குடங்கையில் ஏந்தியிருக்குங்கால் மிகவும் இளையதான தளிர் போன்ற மென்மையான திருக்கரங்கள் இரண்டில் ஒன்றினாலே என்னுடைய ஒரு முளைக்காம்பை நேரடிக் கொண்டிருக்க மற்றொரு கரத்தினாலே இன்னொரு முளையை சுவைத்தவாறு பாலுண்ணும் அதே நேரத்தில் இடையிடையே நீ என் முகத்தை நோக்கி புன்சிரிப்பை உதிர்த்து கொண்டிருக்க நின் திருக்கண்களை யான் நோக்கிடவும் அந்தோ இந்த அழகிய இன்பத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு இல்லாமல் இழந்துவிட்டேனே என்கிறாள் தேவகி. 715 பாசுரம். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிழிலஞ்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெட்கும் நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்குமன் நோக்கும் அணிகொள் செஞ்சிறு வாய்நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாளே. குடத்தில் உள்ள வெண்ணெயையே குடத்தின் உள்ளே கையை விட்டு அலைந்து தொட்டு தொட்டு உண்ணும் இளந்தளிர் தாமரைப்பூ போன்ற 2 திருக்கரங்களும் அழகிய தாம்பு கயிற்றால் அடிப்பதற்கு முன்பாகவே அவ்வாறு அடித்தலால் உண்டாகும் நிலையை எண்ணி அஞ்சி நிற்கும் இந்நிலையும் வெளுத்த தயிர் தோய்ந்த சிவந்த வாயும் அவ்வாய் கொண்டு அழும் அழுகையும் கொண்ட அந்நடிப்பும் பயந்ததே போல் பார்க்கும் பார்வையும் அழகிய சிவந்த சிறுவாய் உதடுகளை நெளிப்பதுவும் முடிவில் தன் திருக்கரங்களை கூப்பித் தொழுவதையும் ஆகிய இக்கண்ணனின் செயல்களை கண்ட அசோதை எல்லையற்ற குழந்தை அனுபவத்தின் எல்லையையே காணப்பெற்றாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திரு குலசேகரத்தாழ்வார் திருவடிகளே சரணம்.